students. Hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video. And today's video is about how to prepare the subject Quality Engineering Parallelist exam November December 2025. The subject code is OIE 354 and it's 2021 regulation. In this video, we will see unit-wise discussion, important question discussion for this particular subject, Quality Engineering. So before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In the subject வந்து பாத்தீங்கன்னா 2021 regulation புதுசா ஆட் பண்ணிருக்க subject. And similarly, we don't have previous year question paper for this particular subject. And in the subject வந்து பாத்தீங்கன்னா you will study about more about charts. நிறைய charts பத்தி படிப்பீங்க. So அந்த chart concepts எல்லாத்தையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. So that அது தியரிட்டிக்கலா கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். Similarly, ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். Right? So with this, we will start this particular video. First, we'll start with unit-wise discussion. So unit-wise discussionல first thing வந்து பாத்தீங்க அப்படின்னா introductionல you study about control quality. இந்த குவாலிட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா quality planning, quality cost, economics of quality, quality loss function இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டர்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒரு 4 to 5 questions கன்ஃபார்மா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் சார்ட் ஃபார் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஆர் அண்ட் எஸ். சிமிலர்லி இந்த ஆட்ரிபியூட் கண்ட்ரோல் சார்ட்ஸ், ரைட், இந்த 4 சார்ட்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. பி என் பி சி அண்ட் யூ. இந்த கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட் கண்ட்ரோல் சார்ட்ஸ் இது பார்த்தாவே போதும் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். சிமிலர்லி யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் சார்ட் ஃபார் இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்ஸ். இதுல வந்து ஒரு 4 சார்ட் இருக்கும். இந்த 4 சார்ட்டுமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் தான். ஏன்னா பார்ட் சிலையுமே இந்த சார்ட் வந்து பேஸ் பண்ணி क्वेश्चंस வரலாம். சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா மல்டிவேரி சார்ட், எக்ஸ் சார்ட் வித் லீனியர் ட்ரெண்ட், சார்ட் ஃபார் மூவிங் ஆவரேஜஸ் அண்ட் ரேஞ்சஸ், அண்ட் சிமிலர்லி cumulative sum exponential chart. இந்த சார்ட், இந்த 4 சார்ட்டுமே படிச்சிருங்க. இந்த 4 சார்ட் பார்த்தாவே போதும். And similarly யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா process capability analysis using histogram, probability plots and control chart. இந்த क्वेश्चन நல்லா படிச்சுக்கோங்க. And similarly இந்த Gauss capability studies தான் go through பண்ணிக்கோங்க. And யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா படிச்சிருங்க. MIL STD 105T and MIL STD 414. இது ரெண்டுமே வந்து ஸ்பிளிட்டர்ஸாவும் கேட்கலாம், இல்ல கம்ப்ளீட் 13 மார்க்ஸும் கேட்கலாம். And அதுக்கு பேரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா similarly இந்த sampling plans for attributes. What are different sampling plans? Simple, double, multiple, sequential. Right? இந்த கான்செப்ட் நல்லா பாத்துக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து புக் வந்து அவைலபிலிட்டியா இல்ல, பிசிக்கல் அந்த புக்கே இல்ல சிலபஸ்ல. So what I have done is I have given you 2 books. இந்த ரெண்டு புக்ஸ்லயே மோஸ்ட்லி இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிடுது. குறிப்பா வந்து 5th யூனிட் வந்து இந்த புக்ல கவர் ஆகும், sampling and quality control. And similarly மற்ற யூனிட்ஸ் தான் ஓரளவுக்கு இதுல கவர் ஆயிடுது. அதனால இந்த ரெண்டு புக்ஸும் நல்லா யூஸ் பண்ணி படிங்க. அதுக்கு சார்ட்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. So now we'll see question wise discussion. So important questions பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ். இதுல கண்டிப்பா 30 மார்க்ஸ் ஃபுல்லா வரலாம். கண்டிப்பா வந்து ஸ்பிளிட்டர்ஸ் இருக்கும் 6 and 7 மார்க்ஸ்ல. சோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா குவாலிட்டி இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் பாருங்க. Quality control and quality assurance, quality planning and quality costs, quality loss function. Right? இந்த மூணு கான்செப்ட்ஸ் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. And யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா control charts, XRS charts, and similarly attribute control charts PNP and CNU. இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் attribute control charts and as well as control charts for variable இது ரெண்டு பார்த்தாவே போதும் யூனிட் 2ல. And யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்த 4 சார்ட் பார்க்கணும். 4 சார்ட் என்ன படிக்க முடியல சார், நான் இந்த 3 சார்ட் நல்லா பார்த்துட்டு இந்த 4th சார்ட் just go through பண்ணிக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா மல்டிவேரி சார்ட், எக்ஸ் சார்ட் with linear trend, chart for moving averages and ranges, and similarly cumulative sum and exponential weighted charts. இதான் ரொம்ப முக்கியமான கீ ஏரியாஸ். And இதுல பார்ட் சி ல வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. யூனிட் 3 and as well as யூனிட் 2. And யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டே क्वेश्चन தான், process capability analysis,
ரைட். அதுல வந்து பாத்தீங்கன்னா மூணுமே பாத்துங்க, ஹிஸ்டோகிராம், ப்ராபபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் சார்ட். லாஸ்டா வந்து அதுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்பபிலிட்டி ஸ்டடிஸ். ரெண்டு கான்செப்ட் பார்த்தாவே போதும் யூனிட் 4ல. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் சாம்பிளிங் பிளான்ஸ். இந்த சாம்பிளிங் பிளான்ஸ் ஃபார் ஆப்டிடியூட்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. அதுல வந்து 4 டெக்னிக்ஸ் இருக்கு, 4 டெக்னிக்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. சிம்பிள், டபுள், மல்டிபிள் அண்ட் சீக்வென்ஷியல். ரைட். இதுல இருந்தே மோஸ்ட்லி क्वेश्चंस வந்துரும். இது இல்லாம இந்த சாம்பிளிங் பிளான்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ரைட். இது இல்லாம இந்த ஸ்டாண்டர்ட்மே ரொம்ப முக்கியமான क्वेश्चन தான். பட் அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட்னால கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஸ்பிளிட்டர்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பிளிட்டர்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாத क्वेश्चंस வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அப்போ இந்த சப்ஜெக்ட் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 क्वेश्चन நல்லா பாருங்க. அண்ட் ஃபோர்த் क्वेश्चन விடாதீங்க. வாட் இஸ் வாட் கோ த்ரூ பண்ணு. ரைட். அண்ட் as usual நான் சொல்றதா பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன ஏரியாஸ் இதுல வந்து டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. எல்லா யூனிட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் நீங்க ஒரு 4 क्वेश्चंस படிக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். 4 क्वेश्चंस படிச்சாவே மோரலஸ் எல்லாமே கவர் ஆகும். சோ இப்ப நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா யூனிட் 1ல உங்களால 2 மார்க்ஸ் எழுத முடியும். ப்ரொவைடட் நீங்க இந்த டைமென்ஷன் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் குவாலிட்டி என்னன்னு பாத்துக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சான்சஸ், அசைனபிள் கேசஸ் ஆஃப் ப்ராசஸ் வேரியேஷன், இதெல்லாம் வாட் இஸ் வாட் பாத்துக்கோங்க. தட் இஸ் only 2 மார்க்ஸ். ரைட். சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா 2 क्वेश्चन உங்களால யூனிட் 2 எழுத முடியும். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா நான் சொன்னதை படிச்சதுனாவே உங்களால 2 மார்க்ஸ் எழுத முடியும். ப்ரொவைட் இந்த வார்மிங் அண்ட் மாடிஃபைட் கண்ட்ரோல் லிமிட்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. அண்ட் சிமிலர்லி யூனிட் 4 அப்படின்னா செட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ஸ் அது மட்டும் என்னன்னு பாத்துக்கோங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களால இங்கேயுமே 2 மார்க்ஸ் எழுத முடியும். அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நம்ம விட்ட ஏரியாஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்செப்டன்ஸ் சாம்பிளிங், ஃபண்டமெண்டல், ஓசி கர்வ் இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். ரைட். சோ அதெல்லாம் வாட் இஸ் வாட்னு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரைட். சோ இப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களால நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும், ஈஸியா படிக்கவும் முடியும். பட் ஒன் திங், இந்த சார்ட்ஸ் படிக்கும் போது இம்ப்ளிமெண்டேஷன் பேஸ் பண்ணி பண்ணீங்க. ஒரு டேட்டா கொடுத்துட்டு உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். Right. So today what we have seen is we have seen important questions for this particular subject, quality engineering. I believe this video will be very useful for you. All the way, my dear students. Thank you.